உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். பாருங்கள், இது ஒரு காட்டுப்பகுதி. கார் இல்லாதால இந்த காட்டுக்குள்ளால தான் நான் காலையில் 47 நிமிஷம் நடந்து தான் என்னுடைய விடிய வேலைகளை போவேன். இதுக்கு பின்னுக்கு பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அவர்கள் அங்கேருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் போகிறது தெரியும். அவர்கள் அநேகமாக இந்த இடங்களெல்லாம் பார்த்து கொள்வார்கள். அதே போல் எங்களுக்கு காலை பஸ் எங்கள் இடத்திலிருந்து 5:40க்கு பிறகு தான் ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு 5:30 வேலை என்றபடியால் இந்த காட்டுப்பாதையை நான் பயன்படுத்துவேன். அதனால் இந்த பதிவை நான் இன்றைய நாள் பகல் வர வேண்டிய கட்டாயம் இருந்த இந்த பாதையால் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அநேகமாக பெரிய வயல்வெளிக்கு நடுவால் ஒரு காட்டுப்பாதை, கடைசி எல்லையான வீடுகளும் இருக்குது. இந்த இடம் நான் இருக்கிற ஊரில் இருக்குது. மிக ஒரு அழகான பிரசித்தி பெற்ற ஊர். இந்த இராணுவ முகாமில் இருந்து கெலியில் எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பெரியவர் கெலியில் தான் அவர் பரிசில் வேலை செய்துவிட்டு திரும்பும் பின்னேரத்தில் திரும்பி வருவார். அப்படியான ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊரில் தான் ஃபுட்பால் பிளேயர் எம்பப்பே கூட படித்திருந்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் என்னுடைய 3 பிள்ளைகளும் படித்து இப்போ ஒவ்வொரு உயர் இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பொதுவாக எங்களுக்கு எங்களுடைய ஊரின் ஞாபகங்கள் வரும். அதனால் நான் என்னுடைய சொந்த குரலில் இதை பதிவு பண்ணுகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது குளிர்காலங்களில் இந்த பாதையால் நீங்கள் வருவது மிக ஒரு கஷ்டமாக இருக்கும். வெயில் காலம் என்றபடியால் இந்த பாதையால் நடக்கலாம். அதிகாலையில் போகும் பொழுது எந்த விதமான வெளிச்சமும் தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். ஆதலால் பகல் நேரம் இதை நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாகவும் பதிவு உங்களுடைய காதுக்கு இனிமையாகவும் கேட்கும் பொழுது இருக்கும். இதை நீங்கள் டெலிவிஷனில் பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே போல் பதிவுகளை நான் உங்களுக்கு எப்பொழுதும் தர வன்னிமலை தொலைச்சூட்டி சார்பில் நான் காத்திருக்கிறேன். பெல் பட்டன் அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் அண்டன். இதுக்கு பிறகும் ஒரு சொட்டு தூரம் வந்து கொண்டிருக்கும். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக எல்லாம் வெட்டி எல்லாம் அதை பண்படுத்தி மிக அழகாக இருக்கிறது. நான் கொஞ்சம் முடிய போதென்று சொல்லி முன்னுக்கே என்னுடைய கடைசி முடிவை சொல்லியிருந்தேன். இது கடைசியாக இதை முடித்து கொள்ளுகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.